यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனு அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டே வரும் இல்லையா? இன்னைக்கு வாசகம் 67. என்ன வாசகம் தெரியுமோ? அனுகூலம் சொன்னேனோ மாலியவானை போல அப்படிங்கிற ஒரு வாசகம். இப்ப இந்த வாசகத்தை நம்ம கேட்கும் போது அனுகூலம் அப்படின்னா நல்ல சமயத்துல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றது. இப்ப நல்ல சமயத்துல தேவையான நேரத்துல, அதாவது ஒருவன் ஒரு கெட்ட பாதையில போகும்போதோ இல்ல கெட்ட சிந்தனைகள் இருக்கும் போதோ ஒரு தவறான முடிவுகளை எடுக்கும் போது அந்த சமயத்துல ஒரு அனுகூலமான வார்த்தைகளை சொல்லி அவனை திருத்தி பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சாரியனோட ஸ்தானத்துல இருந்து, ஆச்சாரியெல்லாம் அதான பண்றான். இப்ப நம்ம எத்தனையோ நல்ல கெட்டது சிந்தனைகள் இருக்கோம், கெட்ட வழியில போறோம், கெட்டது நினைக்கிறோம், என்னென்னவோ பேசுறோம் இல்லையா? அதையெல்லாம் திருத்தி பண்ணிக்கொள்றதும் ஆச்சாரியன். அவர் தான் பெருமாள் எடுத்துன்னு போவார். அப்போ அந்த அனுகூலம் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறவரை கூட அது ஒரு சரணாகதியான்னு கேட்டா, ஆமா, அந்த சமயத்துல நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு நல்லதை எடுத்து சொல்லி நம்மளை அழைச்சிட்டு போற அந்த அனுகூலம் கூட ஒரு சரணாகதி தான். அவெல்லாம் ஆச்சாரியனுக்கு இணையானவா இல்லையா? அந்த இடத்துல மாலியவான் அப்படின்னு ஒரு அரக்கனை பத்தி தான் திருக்கோவில் ரொம்ப அழகா எடுத்து சொல்ல போறான். மாலியவான் அப்படி சொல்லும்போது நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைன்னா, ராமாயணம் முழுசா படிச்சவாளுக்கு கண்டிப்பா இவர் கேள்விப்பட்டிருப்போம். இவர் ராவணனோட பாட்டனார், அதாவது தாத்தா. அவர் தான் எடுத்து சொல்றார். என்ன எடுத்து சொல்றாரு ராவணனுக்குன்னா, சரியான சமயத்துல சில விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் அவன் கேட்டானா கேட்கலையா அப்படிங்கறது நீங்க கதையை கேளுங்கோ, அப்ப தெரியும். ஆனாலும் அந்த சமயத்தை எடுத்து சொல்லி சரணாகதி பண்ணார் இல்லையா? அப்ப இது ஒரு சரணாகதித்துவம் தானே. ராமாயணமே சரணாகதி தான். அப்ப இந்த இடத்துல ரொம்ப அழகா அவர் எடுத்து சொல்றார் அந்த இவருக்கு, ராவணனுக்கு. அததான் திருக்கோவில் பெண்களே எடுத்து சொல்ல போறா இப்போ. அப்ப அந்த அனுகூலம் என்ன சொன்னார், அப்ப அந்த மாலியவான் யார் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் கேளுங்கோ. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவும் சொல்றதுதான், உங்களோட கமெண்ட்ஸ்களை அதுல கொடுங்கோ. அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும். ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதாவது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கோ, வாங்கோ. இன்னைக்கு என்ன வாசகத்தை திருக்கோவில் பெண்களை ராமாவதத்துல எடுத்து சொல்றாங்கிறத கேட்போம். பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. இப்ப இந்த இடத்துல என்ன அனுகூலம் சொன்னார் இந்த மாலியவான் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, மாலியவான் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அத முதல்ல பார்ப்போம், அவர் யார் மாலியவான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, இந்த மாலியவான் அப்படிங்கிறவர் இப்ப தாய் வழி பாட்டுன்னு சொல்லும் போது ராவண தாய்க்கு தாத்தா, அப்ப தாய் வழி பாட்டன், அந்த பாட்டன் வகையை சேர்ந்தவர். இப்போ இவருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவர் ராமாயணத்துல ரொம்ப ராமாயணம் படிச்சவா, முழுவதுமா ராமாயணம் படிச்சவாக்கு தான் தெரியும். இப்ப இவரோட பரம்பரை எப்படின்னு பாத்தீங்கன்னா அரக்கர் குலம் தானே. ஏன்னா ராவணனே அரக்கர் குலத்துல இருந்தவர் தானே. கேதி அப்படின்னு அரக்கர் குலத்துல ஒருத்தர் இருந்தார். அவருடைய பையன் பேரு வித்யுத் கேசன் அப்படிங்கிறது. அந்த வித்யுத் கேசன் சால கடங்கடை அப்படின்ற பேர்ல இருக்கிற ஒரு பெண்ணை மணந்தான். அவ 2 பேருக்கும் பிறந்தவர் தான் சுகேசன் அப்படின்னு ஒருத்தன் பிறந்தான். இந்த சுகேசன் அப்படிங்கிறவருக்கு தேவகி அப்படிங்கிறவரு கல்யாணம் செஞ்சு வச்சா. இந்த சுகேசன் தேவகி இந்த தம்பதிகளுக்கு மாலியவான், கமாலி, மாலி அப்படின்னு 3 பேர் பிறந்தான். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், மாலியவானை பத்தி தெரிஞ்சது, ராவணனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க ராமாயணத்துல ராவணன் சொன்னீங்களே, இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லாமயே அவ்வளவு தூரம் இந்த மாலியவான் இருக்கார் பாத்தீங்களா, இவருடைய மகள் தான் ராவணனுடைய அம்மா. இந்த மாலியவானோட பொண்ணுதான் கேகசி அப்படிங்கிற ஒரு அரக்கி. அவளும் ராட்சச குலத்தை சேர்ந்தவர் தானே. அவ ஒரு முனிவரை மறந்தான். அந்த முனிவர் பேர் என்ன தெரியுமோ? விஸ்வரசு அப்படிங்கிற முனிவர். அந்த முனிவருக்கும் இந்த கேகசிக்கும் பிறந்தவர் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷன் அப்படின்லாம். பாருங்க,
அதாவது இவ்வளவு காலம் நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம அரக்கர் குலம்னு சொல்லும் போது அது தாய் வழியில அரக்கர் குலம் தானே தெரியுது. தந்தை வழியில அவர் ரிஷி தான். அந்த ரிஷிக்கு பிறந்தவர் தான் அந்த ராவணன் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா. ஆனா வளர்ந்ததுல தாய் வழியில வளர்ந்ததாவது அரக்கர் குலத்தோட இருக்கா. ராவணன், கும்பகர்ணன், விபீஷன் இவன் 3 பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். விபீஷன் ரொம்ப படித்தவர், அவரும் வேதங்கள்லாம் படித்தவர் தான். இப்ப நம்ம ராவணனுக்கு எல்லாம் பிராமணரா அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் ஓடுறது இல்லையா. அந்த டிபேட் எல்லாம் ஓடுறதுக்கு காரணமே என்னன்னா, ராவணன் ஆகட்டும், விபீஷன் ஆகட்டும், கும்பகர்ணன் ஆகட்டும். இப்ப கும்பகர்ணனை பத்தி அவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனா விபீஷனும் ராவணனும் கண்டிப்பாக நன்றாக வேதம் படிச்சவா. இப்ப அந்த காலத்துல வர்ணாசிரமங்கள்லாம் இருந்தது இல்லையா, வேதங்கள் படித்து வேதங்களை கற்றுக் கொடுக்கிறவாதான் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த வகையில ஒரு பிராமணர், குல வகையில பிராமணர். இன்னைக்கு இருக்கிற பிராமண ஜாதியோட நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, சொல்லவும் கூடாது. இப்ப அந்த வகையில ஒரு பிராமணர் தான். ஏன்னா விஸ்வ அப்படிங்கிறவர் முனிவர். அவர் அவரும் நல்ல வேதங்கள் படித்தவர். அதனால ராவணனுக்கும் ஆகட்டும், விபீஷன் ஆகட்டும் வேதங்களை ரொம்ப சிறந்து விளங்கினாவாம். இப்போ விபீஷன் ரொம்ப நல்லவர், அவர் வேதங்களும் படித்து அரக்கர் குணம் முழுவதுமாக இல்லாதவர். இந்த தமோ குணம் சொல்லுவாரு, அந்த குணம் அதிகமாக இல்லாதவர். ஆனா கும்பகர்ணன் அப்படி கிடையாது. பாதி தமோ குணம், மீதி நல்ல குணங்களும் சாத்வீக குணங்களும் அவன்கிட்ட இருந்தது. ஆனா அதனால பாதி சாத்வீக குணங்கள் இருக்கும்போது அவன் முடிச்சுட்டு இருப்பான், தமோ குணங்கள் இருக்கும்போது நல்லா தூங்குவான். அத வேற மாதிரி. ஆனா ராவணன் அப்படி இல்லை, தமோ குணங்கள் தான் முழுவதுமே, அதுல சாத்வீக குணங்கள் இல்லாம இருந்தது. அதனாலதான் அவன் முழுவதுமாக அரக்கனாக வளர்ந்தான். அதுதான் இந்த இடத்துல இந்த மாலியவான் சொல்லும் போது அவர் அவரோட தாய் வழி பாட்டர். இப்ப இந்த இடத்துல மாலியவான், கமாலி, மாலி இந்த 3 பேருமே சுகேஷன் தேவகி தம்பதிகளுக்கு பிறந்தா இல்லையா. அவன் 3 பேர் அரக்கர்கள் தானே. அவன் என்ன பண்ணா, பிரம்மதேவனை நோக்கி பெரும் தவம், நிறைய வரங்கள் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா தவம் பண்ணான். பிரம்மதேவனை காட்சி கொடுத்தார், நிறைய வரங்களை அள்ளி வழங்கினார். அந்த வரங்கள் எல்லாம் வழங்கினோன்னு அவர் என்ன பண்ணா, 3 பேரும் இன்னைக்கு நம்ம இலங்கை சொல்றோம் இல்லையா, அந்த இலங்கை அப்படிங்கிற ஒரு சின்ன தீவு. அது அந்த தீவுல 3 பேரும் அந்த தீவை ஆக்கிரமிச்சுட்டான். அங்கேயே தீவுல வாழ்ந்து நிறைய அரக்கர்களை அந்த இடத்துல பொதுவாக ராஜா இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நிறைய மக்களை அங்க வர வைக்கணும் இல்லையா. அப்படி வர வைக்கும் போது நிறைய அரக்கர்களா இருக்கிற மக்களா பார்த்து அந்த இடத்துல அவ குடிபெயர வச்சு, அதுக்கப்புறம் அந்த இலங்கை ஒரு பெரிய சமஸ்தானமா மாறி போயிடுது. இப்ப அந்த இடத்துலதான் அந்த கமாலி 3 பேர் இருந்தா. ஆனா இவளோட அட்டவாசம் தாங்க முடியல, ஏன்னா நிறைய வரங்க வாங்கிட்டாலே. அதனால எல்லாரும் என்ன பண்ணா, அந்த பரந்தாமன் ஸ்ரீவை கொண்டாடாதன் காலில் போய் விழுந்தா, நீதான் பெருமாளை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே பெருமாள் தேவர்களோட சேர்ந்து தேவர்களுக்கும் அவளுக்கும் பெரிய சண்டை வந்தது. அந்த சண்டையில பெருமாள் என்ன பண்ண, மாலி அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்கான் இல்லையா, அந்த மாலியை கொண்டுட்டார். இந்த 2 பேர் இருக்கா பாருங்க, யாரு, மாலியவானையும் கமாலி, இவ 2 பேரையும் துரத்தி விட்டுட்டார். எங்கன்னா பாதாள லோகத்துக்கு துரத்தி விட்டுட்டார். அங்க போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டார். இப்ப அவ 2 பேரும் பாதாள லோகத்துக்கு வந்துட்டான். இப்ப இலங்கையில யாரும் கிடையாது அந்த காலகட்டத்துல. இப்ப என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் மாலியவான் என்ன பண்ண, நான் சொன்ன மாதிரி அவளுக்கு மகளாக பிறந்த கேகசி அப்படிங்கிறவ, அவளை இந்த விஸ்வவசு அப்படின்ற முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இல்லையா, அவளுக்கு பிறந்தவாதான் இந்த 3 பேரும். இப்ப இந்த ராவணனா சாமவேதம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடத்துல. ராவணோட சாமவேதம், அந்த சாமவேதனுக்கு பெருமாளே மயங்குவாராம். யாரு, சிவபெருமானாரு அப்படியே மயங்கிடுவாராம். எல்லா கலைகளிலும் மிக சிறந்த ஒரு ராவணன். அப்படிதான் அவர் வளர்த்தார். ஏன்னா முனிவர் இல்லையா, அதனால அரக்கர் குணமா இருந்தாலும் அப்படிதான் வளர்த்தார். இப்ப இந்த 3 பேருமே என்ன பண்ணா, திரும்பவும் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேருமே பிரம்மனை கடும் தவம் பண்ணான். ஏன்னா பாதாள லோகத்துல இருக்காளே, அப்போ அவ கடும் தவம் பண்ணி அப்போ அவளுக்கு நிறைய வரங்கள். இதுல என்னன்னா, ராவணன் மட்டும் 30 கோடி தேவர்களும் அவனுக்கு அடிமையா இருக்கணும், எல்லா தேவர்களும் அடிமையா இருக்கணும், யாராலுமே எனக்கு மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அனாவசியமான கேள்விகள் கேட்டான். ஆனா மரணமே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறத விட ஒரு கொடுமையான விஷயம் எந்த காலகட்டத்திலுமே கிடையாது. ஏன்னா இப்ப மரணமே சம்பவிக்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் ஏதோ ஒரு 80 100 வயசோ 1 வயசு கூட இருக்கட்டும் பரவாயில்ல, அந்த காலகட்டத்துல இருந்தானா அந்த 100 வயசுக்குள்ள நம்ம எத்தனை விஷயங்களை பார்ப்போம் இல்லையா. நமக்கு பிறந்த குழந்தைகள், நம்மளோட அவளுக்கு பிறந்த வாழ்க்கை இல்லாம வயசாயிடும், அவெல்லாம் ஒருத்தரா கஷ்டப்பட்டு இருப்போம். அந்த கஷ்டத்தெல்லாம சேர்ந்து இங்க பார்த்துட்டு இருக்கணும். நம்ம வேண்டாம் இல்லையா, நம்மளோட போகணும் எல்லா கஷ்டமும். ஏன்னா இது இந்த உலகத்துல பூமியில வாழ்றதே கஷ்டமா தானே இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த ராவணன் என்ன பண்ணா, மரணமே இருக்கக்கூடாது அந்த கேள்வியே கிடையாது அந்த பதில். ஏன்னா மண்ணில பிறந்தா மரணம் உண்டு, அப்ப இப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது இப்ப வரங்கள் கொடுத்துருவா. ஆனா மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னெல்லாம் கேட்டான் அப்படின்னு பார்க்கும்போது ராவணன் என்ன கேட்டா தெரியுமோ, மனிதர்களால மரணம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையே சொல்லல. ஏன்னா அவனுக்கு மனிதர்கள் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, அவனும் ஒரு அனிமல். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு மிருகம். இந்த மிருகம் நம்மள என்ன பண்ணிட போகுது, இவ்வளவு சக்தி இருக்கும்போது இல்ல மனுஷனாலேயா எனக்கு சாவு வரப்போகுது. ஆனாலும் அதை அவன் கேட்கவே இல்லை. ஆனா
அப்படி கிடையாது இல்லையா? மரணம் அப்படின்னு கொடுக்கணும்னா எந்த வகையிலும் சின்ன புழு பூச்சியால மரணம் கொடுக்க முடியும். ஏதோ புழுதானே, அந்த புழு நம்ம என்ன பண்ண போறது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த புழுவால கூட நமக்கு அதை சாப்பாட்டுல போய் அது எதான ஒண்ணு உள்ள போய் நம்மள மரணத்துக்கு கொண்டு போயிடலாம். அதனால எல்லாத்தையும் மரணம் கொடுக்க முடியும் அவனால. அவர் என்ன பண்ணார், பெருமாள் என்ன பண்ணார், சரி அதை கேட்கல இல்லையா? அதாவது மனிதனாக பிறந்து இந்த மண்ணுல ராமராக அவதரித்து இந்த ராவணனை கொன்றது இல்லையா? அதுதானே இப்ப ராமாயண கதை நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த இடத்துல அவ 3 பேர் இந்த மாதிரி வரம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி அதுல இலங்கை ஃபுல்லா கம்ப்ளீட்டா செட்டில் பண்ணிட்டாரு. ஆஞ்சநேயர் இதுல சுந்தரகாண்டத்துல நம்ம அனுபவிச்சோன்னா அந்த மாட மாளிகை கூட கோபுரங்களை அந்த ராவணன் வாழ்ந்த அந்த விதம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக கம்பராமாயணத்திலும் சரி வால்மீகி ராமாயணத்திலுமே ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். அவ்வளவு அற்புதமான ஒரு இடம். அந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமா. இன்னைக்கு கூட நீங்க ஸ்ரீலங்காக்கு எத்தனை பேர் போயிட்டு தெரியல, போய் பார்த்துட்டு வாங்க. அந்த இயற்கை சூழலும் அந்த அழகும் இன்னைக்கும் அந்த கொட்டி கிடக்கு அந்த இயற்கை. இப்ப ராவணன் இருந்த திருக்கோணமலைன்னு சொல்லுவா, அந்த இடத்துல போய் பாருங்க, நிறைய அழிஞ்சு போயிடுன்னு சொல்லலாம். ஆனா அந்த இயற்கை அப்படியேதான் இருக்கு, அவ்வளவு அழகா இன்னைக்கும் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல அவன் எவ்வளவு ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கான், எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்றத இப்ப போய் பார்த்தாலே நமக்கு பிரமிப்பா இருக்கும். அப்படிதான் அங்க வாழ்ந்துட்டு இருந்தான் அவன். அது மாதிரி எல்லா இடத்துலயுமே நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தான். புஷ்பக விமானமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். செப்பரேட்டா இன்னைக்கு சார்ட்டர் பிளைட்டு ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சுக்கிறாள்ல, பெரிய பெரிய ஜெட் எல்லாம் வச்சுக்கிறாரு பெரிய பணக்காரெல்லாம். அப்ப அந்த காலத்துல புஷ்பக விமானமே அவன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். புஷ்பக விமானத்துலதான் வந்தான் எல்லா இடத்துக்குமே. அப்பேற்பட்ட பலம் இருந்தவன்னா அந்த ராவணன். இப்ப இது ராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி இன்னைக்கு நம்ம மாலைவானை பத்தி பாக்குறோம் இல்லையா? இந்த மாலைவான் என்ன சரணாகதி பண்ணார்? ஏன்னா அவரும் ராட்சசன் சொல்லிட்டீங்க. ஏற்கனவே பெருமாள் கூட சண்டை போட்டுவா. பெருமாளால அந்த மாலைவான் என்ன பண்ண, துரத்தி அடிக்கப்பட்டு பாதாள லோகத்துல போய் ஒழிஞ்சுட்டார். ஏதோ ராவணன்ல அதுக்கப்புறம் பிறந்தானோ திருமாவாளுக்கு இலங்கை கிடைச்சது. இப்பேற்பட்ட இந்த அரக்கன் என்ன சரணாகதி பண்ணிருப்பான் இல்லையா? இந்த குணங்கள் இருக்கிறவன் தானே, அந்த குணங்கள் தான் அந்த குழந்தைங்களே இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன சரணாகதி அவன் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா பண்ணிருக்கான். என்ன சொன்னா தெரியுமோ, இப்ப பெரிய சண்டையாச்சு. சீதா பிராட்டிய கூட்டின்னு வந்தாச்சு. அவன் கடத்தின்னு வந்துட்டான். சீதை தேடிவர். ராமர் என்ன பண்ண, நேரா கபந்தன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ராமாயணத்துல நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ராமாயணத்துல வரும் அதெல்லாம். கபந்தனை போய் பார்த்த கபந்தன் என்ன பண்ண, சுக்ரீவனை கை காமிச்சு விட்டார். ஏன்னா சுக்ரீவன் ஏற்கனவே மனைவி இழந்து வாலி இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கும்போது சுக்ரீவனுக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னார். சுக்ரீவன் போறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது அங்க சபரின்னு ஒருத்தர் இருந்தா. சபரி என்ன பண்ணா, அந்த சுக்ரீவன் இருந்த ரிஷிமுக பர்வத் இல்லையா, அந்த இடத்துல அவ கை காமிச்சா. அங்கதான் அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கார் அப்படின்னு சபரி கை காமிச்சுட்டு அவ பரம பதிச்சுட்டா. இப்ப நேரா ராமர் என்ன பண்ண, சுக்ரீவன் கிட்ட வந்து அதுக்கப்புறம் வாலியை மறைஞ்சிருந்து கொண்டு சுக்ரீவனுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்து இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேய சுவாமியை இலங்கைக்கு புறப்பட்டு போனார் சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப அங்க போய் பார்த்தார். அங்க சீதா பிராட்டிய அங்க மரத்து மேல மறைஞ்சிருந்து பார்த்து கண்ணீர் விட்டார் சீத்தை இருந்த இடத்த பார்த்து. இன்னைக்கும் நீங்க ஸ்ரீலங்கால போனீங்கன்னா சீதா பிராட்டி இருந்த சீதாவேலியா, அதுதான் நுவரேலியான்னு சொல்லுவா. இந்த சீதாவேலியால இன்னைக்கு பிராட்டி இருந்த அந்த இடத்த பாத்தீங்கன்னா நமக்கே அப்படியே கண்ணு வரும். இந்த இடத்துலயா இவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படி இருந்தாரு. ஏன்னா இப்பயே அந்த இடத்துல ஆறு பிரிச்சு வரும், அந்த வெள்ளமா இருக்கும் அந்த இடத்துல தண்ணி. இன்னைக்கும் அந்த அந்த அருவி இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கும். இந்த இடத்துலயே பிராட்டி இருந்தா எப்படி இருந்திருப்பா பாவம் இல்லையா? அந்த ஒரே உடையோடைய எவ்வளவு அந்த பெண்களுக்கே உண்டான அந்த கஷ்டங்கள்லாம் அவனும் அனுபவிச்சிருப்பான்ல. அதுவும் மகாராணி. இப்ப நமக்கெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால நமக்கு வித்தியாசம் தெரியாது. பெரிய பணம் இருக்கிற விஷயத்துக்கும் இருக்கும் சாதாரண விஷயத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏதோ கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் ஒன்னும் லக்ஸூரியஸ் சொல்ல முடியாது. நம்ம அந்த கஷ்டங்கள்லாம் கோத்ரூ பண்ணிருக்கோம். ஆனா பிராட்டியை பத்தி யோசிச்சு பாருங்களேன். சீதாவை அவ பிறந்ததும் ஜனக மகாராஜா எப்பேற்பட்ட ராஜ்யத்துல அவதரிச்சா. அப்ப பிறந்தது அங்க, வளர்ந்தது இங்க தசரத மகாராஜா கிட்ட. 12 வருஷ காலம், கிட்டத்தட்ட அவளோட 24 வயசு வரைக்கும் அவள் அங்கதானே இருந்தா. அயோத்தியால தானே இருந்தா பாவம். 18 வயசு வரைக்கும் என்ன சொல்ல போனா அங்கதானே அயோத்தியால இருந்தா பாவம். அப்போ அவளுக்கு அந்த ராஜபோக வாழ்க்கையை தவிர்த்து 13 வருஷ காலம் ஏற்கனவே காட்டுல கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் இந்த 10 மாச காலம் இந்த சிலையிலே தானே இருந்தா. இந்த இடத்துலயே ராவணனோட அந்த இடத்துல தானே இருந்தா. தனியா இருந்தாலே பாவம். எதுவுமே அழுது ராவணன்னா கூட்டின்னு வந்துட்டான். ராமன் கடத்தின்னு வந்துட்டான். அங்க தெரியுமா ராமனுக்குன்னு தெரியாது. எங்க கூட்டின்னு வந்தா என்ன, இவ எந்த இடத்துல வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியாது. அவளே அப்படியே சுத்த முத்த பாக்குறா. எங்க திரும்பினாலும் ராட்சச கூட்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் அதுக்கே கஷ்டப்பட்டுருந்தா. ராவனுக்கு எப்படி தெரியும் எப்படி ராமன் நம்மளை கூட்டிட்டு போவான், நம்மளோட உயிர் இங்கேயேதான் போகணுமா? அது ஒவ்வொரு காலமும் அந்த ராவணன் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் கெட்ட சிந்தனையோட அணுகும் போது ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஒரு பத்தினிக்கு எப்படி இருக்கும் இல்லையா?
என்ன ஒரு தைரியம், அதாவது அவன் மகாராணி, அவளுக்கு நல்ல தைரியமானவதான், கண்டிப்பா வில்வித்தை வாழ்வதெல்லாம் கத்துன்னு இருப்பான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் இங்க உபயோகிக்க முடியாது இல்ல, தனியே இடத்துல மாட்டின்னு இருக்காளே. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு கூட நமக்கு பார்த்தா அந்த இடத்துல நமக்கு கண்ணீர் வரும். அப்பேற்பட்ட அந்த இடத்துல அமைதியா இருந்தா அப்பதான் ஆஞ்சநேயர் வந்து பார்த்து அவளுக்கு சமாதானப்படுத்தி ராமனோட மோதிரத்தை கொடுத்து அங்குலியத்தை கொடுத்து அவளை அவகிட்ட இருந்து அவளுக்கு இந்த சூடாமணியை வாங்கிட்டு நேரா கண்டேன் சீதை அப்படின்னு ராமர் இடத்துல சொல்லி, அதுக்கப்புறம் ராமர் பெரும் பகையை திரட்டிண்டு நேரா வந்த ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காக்கு இப்ப ஸ்ரீலங்கால அந்த இடத்துல எல்லாம் நல்ல பெரிய சண்டை, நிறைய பேர் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சண்டை. இப்ப என்ன ஆச்சுன்னா, ராவணன் வந்து முதல் நாள் சண்டைக்கு போனானா, ஏற்கனவே அவனோட மகன் இந்திரஜித் அப்படின்னு அந்த இந்திரனுக்கு இணையா இருப்பானா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகன் ராவணனுக்கு, மண்டோதரிக்கும் ராவணனுக்கு பிறந்தவன். அந்த இந்திரஜித்தையும் கொண்டுட்டான். அவனுக்கு மனசே ஆறல, யாரோ போயிட்டா, எப்படி போனாலும் யாரோ என்னன்னு போனாலும் சாதாரண ஒரு பெண்ணுக்காக தானே, ஒண்ணுமே கிடையாது. சீதா பிராட்டியை அப்படியே அமைச்சிருந்தாருன்னா ஒண்ணு பிரச்சனையும் இருந்திருக்காது, அங்க ஆஞ்சநேயரோடய அமைச்சிருக்கலாம். அவ இல்ல ராமரை வரவழைச்சு நான் தெரியாம பண்ணிட்டேன் இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணல அவன், ஏன்னா புத்தி இல்ல இல்லையா. அழிக்கணும், அழியாகணும், அழிவு வரணும்னா என்ன பண்ண முடியும்? அழிவு காலம் வந்துட்டுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, நமக்கு புத்தி சரியா வேலை செய்யாது. அதனால அவன் அப்படியேதான் இருந்தான். இப்போ முதல் நாள் இந்திரஜித்து போயிட்டான், இவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அடுத்த நாள் இவன் போருக்கு போகும்போது நிராயுத பாணியாக இருந்தானா. நிராயுத பாணினா ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டான். போரு அவனோட ஆயுதங்கள் அனைத்துமே இழந்துட்டான். இப்ப ஆயுதங்களை இழந்தாச்சு, தலையை குனிஞ்சு நிற்கும் போது ராமர் அவனை கொல்லல. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா, அது தர்மம் கிடையாது, யுத்த தர்மம் கிடையாது. என்ன பண்ண, சரி பரவாயில்ல, இன்று போய் நாளை வா, இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ராவணன் அனுப்பிச்சு விட்டார். இருக்கிறதுல பெரிய அவமானம் இல்லையா, எப்பேற்பட்ட வீரனுக்கும் இந்த நிராயுத பாணியா ஆக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சண்டைக்கு வா, ஒரு கை பாக்குற உன்ன அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அழிவு, மனசு கஷ்டப்படக்கூடிய விஷயம் இல்லையா அது. ராவணன் அப்படியே மனசு கஷ்டப்பட்டு கதறி அழுதுட்டான். அவன் என்ன பண்ணா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நேரா தாத்தா கிட்ட வந்தான். யாருக்கிட்ட, இந்த மாலியவான் கிட்ட. மாலியவான் என்ன பண்ணார், அப்படியே சேர்த்து அணைச்சிட்டார். ஏன்னா பேரன் இல்லையா, இந்த மாதிரி அழுதுன்னு வரானே, எப்பேற்பட்ட ராவணன் அவர் பார்த்திருக்காரா, எப்பேற்பட்ட கம்பீரமானவன், எப்பேற்பட்ட வீரனவன், எத்தனை வரங்கள் அந்த பிரம்மாவத்துல வாங்கியிருக்கான், எவ்வளவு அட்டகாசம் எல்லாம் பண்ணிருக்கான், அதுவும் சொல்லணும் இல்லையா. இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அவன் வந்து இந்த கலங்கி வந்து அழுதான் இல்லையா. அப்படியே தாத்தா முடியலாம் மாலியவன் முடியல வந்து படுத்தான். இப்ப பொதுவா அந்த மாதிரி வந்து படுக்கும்போது நமக்கு கண்ணெதிர இப்போ நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறது, ஏதோ குழந்தை வந்து அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நம்ம மடியில படுத்து இந்த குழந்தைங்க கஷ்டத்தை சொல்லும்போது நமக்கு கோவம், நம்ம குழந்தைங்க தப்பே பண்ணியிருந்தாலுமே குழந்தைங்க மேல கோவம் வராது. குழந்தைங்க மேல தப்பு இருக்கலாம், ஆனா குழந்தைங்க வராது. அதுக்கு ஆறுதல் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய யார் மனசு கஷ்டப்படுத்தாலும் அவளதான் நம்ம திட்டுவோம். நல்லா இருக்க மாட்டா, நல்லா செய்ய மாட்டாங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி உனக்கு செய்யறானே, துரோகம் மாட்டானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எதிராளியை தான் நம்ம குத்தம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம அது மனிதனோட இயல்பு, அது வேற வழி கிடையாது. நம்ம அப்படித்தானே, நம்ம தப்பு பண்ணி, நம்ம குழந்தை தப்பு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் நம்ம குழந்தையா இருக்கும், நம்ம குழந்தை மேல பாதி தப்பு இருக்கும். ஆனா அந்த சமயத்துல நம்ம கண்ணுக்கு அந்த தப்பு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம குழந்தை மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் இல்லையா. அப்படிதான் இந்த தாத்தாவும். ஆனா என்ன பண்றது தெரியுமோ, இந்த இடத்துல பேரப்பிள்ளா போருக்கு போயிட்டு வந்தியா, ராவணனோட கோதண்டத்தோட வலிமையை நீ உணர்ந்தியான்னு ஆரம்பிச்சாராம். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். இது எழுத்தோட ராமனோட வலிமையை உணர்ந்தாயான்னு கேக்குறாரு அப்படின்னு. இந்த இடத்துல ராமனோட அந்த அழகு எல்லாம் எடுத்து சொன்னாராம். ராமனோட அழகு, அந்த வில்லை கையா அந்த விழும், அந்த கோதண்ட பாய்ச்சன், அந்த பானை எவ்வளவு விரைவா வந்து சேர்ந்தது. இதெல்லாம் அப்படியே ராவணன் வந்து என்ன பண்ணானா, மால்யவான் கிட்ட சொன்னாராம், ராமன் எப்படி போர் புரிஞ்சார் அப்படின்னு. இந்த கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருப்பார், எப்படி போர் புரிஞ்சார், அந்த எப்படிலாம் அந்த பானம் வந்தது அப்படின்னு எடுத்து ராவணன் வந்து மால்யவான் சொல்லும் போது, அப்போ மால்யவான் சொன்னானா, அப்பா முன்னாடி ஏற்கனவே நான் உனக்கு எடுத்து சொல்லியிருக்கேன், நீ என் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல, இப்பயாவது ஆராய்ஞ்சு முடிவெடு, இன்னும் இப்ப கூட நேரம் இருக்கு, இன்னைக்குதான் முதல் நாள் போர், இன்னும் நம்ம நிறைய பேர் இழக்க வேண்டியது இல்ல, இப்பயும் நீ அந்த ராமன் வந்திருக்க, அவர்கிட்ட சீதையை ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட ராமன் கிட்ட மன்னிப்பு கேளுப்பா, இப்பயும் நீ பண்ணலாமே, இன்னும் நிறைய அழிவுகளை நீ தடுக்கலாமே அப்படின்னு எடுத்து சொல்லியும் அதை கேட்கல இல்லையா. அந்த தெய்வத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வாசகம் இருக்கு. மண்டோதரி வந்து ராவணன் கடைசியில கொல்லும் போது மண்டோதரி போய் ராமன் காலில் விழுந்து அழுவான். ஏன்னா நீ தெய்வம்னு நான் சொல்லியிருக்கேன், அவருக்கு எடுத்து எத்தனோ தடவை சொல்லியிருக்கேன், ஆனா அவர் அதை கேட்கலையே, என்னோட கணவன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். இப்ப அந்த இடத்துல கூட அவர் ராமனை குறைய சொல்லல, ராமன் தெய்வம், அவன் எத்தனோ தடவை நான் தெய்வத்து காலில் சரணாகதி பண்ணு நான் சொல்லியிருக்கேன், ஆனா இந்த நிலைமைக்கு காரணம்
ராவணன் தான் அப்படின்னு மண்டோதரி ரொம்ப அழகா சரணாகதி பண்ணிருப்பான் இதே ராமாயணத்துல. அப்படித்தான் இந்த மாலியவானம். இப்ப இந்த இடத்துல இவர் இறந்துட்டு வந்தபோது மாலியவான் ஒரு அரக்கன் தான். அவனே ஏற்கனவே பெருமாள் கிட்ட சண்டை போட்டுதான் ஓடி இருக்கான். அப்படி இருந்தாலும் ராமன் பெருமாளோட அவதாரம்னு எடுத்து சொன்னாராம். அதுதான் அங்க ஆச்சரியம். ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு கம்பராமாயணத்துல. அவன் எப்படி ஓடி வந்தான் தெரியுமோ ராவணன் இவர்கிட்ட மாலியவான் கிட்ட. வாரணம் புரத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம் பட உடைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமங்கலத்தை போக்கி வெறுங்கை மீண்டு போனான் அப்படின்னு கம்பராமாயணத்துல. என்னன்னா வாரணம் பொறுத்த மார்பம், அந்த ராவணனோட மார்பு அந்த யானைக்கு நிகரான, வாரணம்னா யானை இல்லையா, எத்தனையோ 1000 கோடி மத யானைகள் எவ்வளவு வீரமா இருக்குமோ அப்பேற்பட்ட மார்பு. அந்த வரையினை எடுத்த தோள்களாம், அதாவது அந்த வரைஞ்சு வச்ச மாதிரி அந்த தோள்கள் அவ்வளவு அழகா. அந்த ஜிப்பெல்லாம் இந்த ஜிம்முக்கெல்லாம் போய் 6 பேக் 7 பேக்ஸ் எல்லாம் போடுறா இல்லையா, அந்த மாதிரி அந்த உடம்பு அவ்வளவு அழகான அந்த மார்பு. நாரத முனிவர் கேட்ப நயம் பட உழைத்த நாவ், அதாவது நாரத முனிவர் கேட்ப என்று சொல்வது வேதங்களுக்கு கேட்டதான், வேதங்களை சொன்ன நாவ் அது. அந்த அழகான சாம வேதத்தை அவர் சொன்னார்னா இன்னைக்கெல்லாம் அந்த பெருமாள் மயங்கி போயிருப்பாராம் சங்கரர். அந்த சங்கரர் கொடுத்த வாள், ஏன்னா சங்கரரோட அந்த வாள் அவர் கையில இருந்தது இல்லையா, இது இந்த வீர வாள் கொடுத்தாரு, நீ இதனால உனக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் இருந்துமே அனைத்தையும் இழந்து அவன் நேரம் அந்த ஓடி வந்தான் இல்லையா, வெறும் கையோட நிராயுதபாணியா ஓடி வந்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். அப்படிதான் ஓடி வந்து அழுதுன்னு இருக்கான் இல்லையா. ஆனா அந்த சமயத்துல என்ன சொல்லிருக்கணும், இவனும் அரக்கன் தானே, ராமனை விடாத, என்ன அவன் கிட்ட என்ன இருக்கு, உன்கிட்ட இல்லாத பலமா, எல்லா சக்தியும் உங்ககிட்ட இருக்கே, சங்கரனே உனக்கு கொடுத்திருக்கான், வாள் கொடுத்திருக்கான், இதெல்லாம் நீ இறந்துட்டு வந்து நிக்கிறிய, போ சண்டை போடு, இப்படி எல்லாம் சொல்லிருக்கலாமே. ஏன்னா இப்பதான் சொல்ல தோணும் இல்லையா. இந்த ஒரு குழந்தை ஒரு பேரன் அழுதுட்டு இருக்கும்போது அவனுக்கு வீரம் ஊட்டக்கூடிய செயல்களான சொல்லணும். ஆனா இந்த இடத்துல இந்த மாலியவான் ரொம்ப ஆச்சரியமாக என்ன சொன்னான் தெரியுமோ, நீ இந்திரபோக வாழ்வெல்லாம் இவன் இழந்துடக்கூடாது இல்ல, ஏன்னா இந்திரபோக மாதிரி வச்சிருக்கான் அந்த இலங்கைய, அதெல்லாம் இழந்துடக்கூடாது, குழந்தை வந்திருக்கானே, பேரன் கலங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே கடக்க முடியாத அந்த கடல்ல, இவ்வளவு பெரிய கடலை கடந்து தன்னோட கணைகளால, தன்னோட வில்லுனால, வருணனோட அனுமதியோட இந்த இடத்துல மலையாள அணையை கட்டி இலங்கைக்கு வந்திருக்கானே ராமன், நீ அவனை ரொம்ப சுலபமா நினைச்சிட்டு பாத்தியா. அந்த குரங்குகள் அப்படின்னு நீ நினைச்சிட்டு, அது குரங்குகள் இல்ல, அவர்கள் எல்லாம் தேவர்கள். அவள்லாம் இந்த ராமனுக்கு துணையாக வந்திருக்காள்ல, அவளையே நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியே ராவணா, அது மாதிரி நினைக்கலாமா. அதுலயும் இந்த ஆஞ்சநேயர் போல வீரன் அந்த இடத்துல இருக்காரு, அதை நீ மறந்துட்டியே. அந்த ஆஞ்சநேயர் ஒத்த குரங்கா இங்க இந்த இலங்கையிலே பாதி இலங்கையை தன்னோட வாளோட நெருப்புனாலே அழிச்சிட்டு போனாரு. அப்பயாவது நீ உஷாரா இருக்கணும்ல, அப்பயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இப்ப வந்தது சாதாரணப்பட்டவர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நீ போருக்கே போயிருக்க கூடாது. அந்த சமயத்துல உடனே ராமனை கூட்டு இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே, நீ அதை தானே ஒழுங்கா பண்ணிருக்கணும், நீ அதை மாதிரி பண்ணியா ராவணா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அதெல்லாம் ராவணன் காதுல விழுந்துதானே, ராவணனுக்கு இன்னும் கோபம் தான் ஜாஸ்தி வந்தது. இந்த மாதிரி இந்த மாலியவான் சொன்னதுனால இந்த தாத்தா கால மடியில படுத்தோம் பத்தியா, அது நான் பண்ண தப்பு. இந்த சமயத்துல ராவணன் இங்க வரத்துக்கு முன்னாடியே இப்ப ஆஞ்சநேயர் ஏற்கனவே என்ன பண்ண வந்துட்டு போயிட்டார். வந்துட்டு போனவன ஒரு மந்திர சபையை கூட்டினான், எல்லாரும் கூப்பிட்டு கேட்டான். ஆனா மந்திர சபையை கூட்டு போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு, என்ன பண்ணலாம்லாம் கேட்கல. இந்த மாதிரி இந்த குரங்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கு, இந்த குரங்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் கேட்டிருக்கான் அந்த மந்திர சபையை. அப்ப அவனுக்கு வந்த பதில்கள்லாம் என்ன மாதிரி பதில்கள், இந்த மாதிரி இந்த குரங்கு அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஆளை நிறுத்தி வைக்கலாம், அப்படி இப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்தாலே தவிர்த்து யாருமே அவனுக்கு அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி செய்ய வேண்டாம், இந்த மாதிரி இப்ப செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல. அதுக்கப்புறம் திரும்ப மந்திர சபையை கூட்டினா விபீஷணன் வந்தான். விபீஷணன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொன்னான். ஆனா விபீஷணன் சொன்னதே அவர் கேட்கலையே. விபீஷணனை துரத்தி அமைச்சான். நீ ராவணனோட ஆள் போட்டிருக்கு, நீ அங்கேயே போய்க்கோ, ராமன் கீழே சேர்ந்துக்கோ, இந்த இடத்துல நிக்காத அப்படின்னு சொல்லி துரத்தி அமைச்சிட்டான் விபீஷணனையும். அதுக்கப்புறம் தான் இந்த மாலியவான். அப்போ இந்த மாலியவான் சொன்னதாவது கேட்டாதான் கேட்டா, அந்த சமயத்துலதான் மகோதரன் அப்படின்னு மண்டோதரோட தம்பி ஒருத்தர் இருந்தார். அவன் என்ன பண்ணா, ராவணனுக்கு வேற மாதிரி எடுத்து சொல்லி, ஏன்னா அப்புறம் சண்டையே நடக்காம போயிடுவேன், வேற மாதிரி எடுத்து சொல்லி மாலியவான் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த ராவணனை தனியா கூட்டின்னு வந்துட்டான். இதத்தான் திருக்குறள் என்பதை எடுத்து சொல்றான். எவ்வளவு அழகாக இந்த மாலியவான் அரக்கனாக இருந்தாலும் ராமனோட அந்த பெருமைகளை எவ்வளவு அழகா எடுத்து சொல்லிருக்கார் ராவணன் கிட்ட. ராவணன் அதை கேட்கல அப்படின்னு இருந்தாலும் அந்த ஆச்சரியனாக இருந்து நல்ல சமயத்துல ஒரு சரியான அறிவுரைகளை சொல்லணும் இல்லையா, அந்த அறிவுரைகளை சொல்லி திருத்தி பண்ணிக்கொள்ளணும் இல்லையா, அந்த வேலையை சொன்னாரே
அப்பேற்பட்ட மாலியவானா நான்? அந்த மாதிரி கூட நான் இல்லையே. நல்ல விஷயங்களே நான் நெறிப்படுத்துற வகையில நிறைய விஷயங்கள் நான் யாருக்கும் ஒன்றும் சொல்றதே இல்லையே சுவாமி. இந்த பெருமாளோட வைபவங்களையோ ஆச்சாரோட வைபவங்களையோ நான் சொல்றதே இல்லையே. என்னோடயே நான் இருக்கேனே. இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பேரோட வைபவங்களை நினைச்சு பார்த்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைச்சதே தவிர்த்து எனக்கு அந்த மாதிரி மாலைவான் போல அந்த சமயத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை கண்ணால பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியலையே சுவாமி, நான் இல்லையே அப்படின்னு மாலைவானோட பெருமைகளை அந்த சின்ன சிறனாகதி தான் அது. அந்த எடுத்து சொன்ன ராமனை பத்தி, அந்த ராவணனுக்கு அதுதான் இந்த இடத்துல திருக்கோலத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்றான். இப்ப இது சின்ன விஷயம் தானே அப்படின்னா, சின்ன விஷயம் கூட நல்ல விஷயங்களா இருக்கும்போது, நல்லதே நடக்கும்போது, நல்லது நடந்ததுன்னா அங்க நல்லது நடக்கல, ஆனா எந்த ஒரு நிலைமையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கெட்ட விஷயங்களை நோக்கி போகும்போது அதை நம்ம தடுத்து நிறுத்துற அந்த பெருமை இருக்கு பாத்தீங்களா, அந்த தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த தருணம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா. அது எல்லாத்தோட மிக சிறந்ததாச்சு. கவுன்சிலிங் சொல்லுவாளே, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த கவுன்சிலிங் லிசன் பண்ண வைக்கணும், அப்ப நல்லா பேசணும், அப்ப இந்த அனுகூலமான செய்கைகளை நம்ம சொல்லணும். அதுதான் எடுத்து சொல்றான். அப்ப அதுவும் ஒரு அற்புதமான சரணாகதி இல்லையா. இத்தனைக்கும் மால்யவான் ஒரு சாதாரணவன் இல்ல, மால்யவான் ஒரு அரக்கன். அப்படி இருந்தும் அந்த பெருமாளோட வைபவங்களை எடுத்து சொன்னான் இல்லையா. அதத்தான் இந்த திருக்குறள் பெண்களை இங்க ராமானுஜர் எடுத்து சொல்றா. இதுக்கப்புறம் ராமானுஜர் அவரை சமாதானப்படுத்தி இப்போ அடுத்த வாசகமான கல்வனிவன் என்றேனோ லோக குருவை போல அப்படிங்கிற 68வது வாசகம். இது ரொம்ப ஆச்சரியமான வாசகம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் கல்வன், லோக குரு யாரு அப்படிங்கறது ரொம்ப அழகா திருக்குறள் எடுத்து சொல்ல போறா. அதுவும் நம்ம கேட்போம். எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி. கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.